நேர்களே, இந்த பதிவில் சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது? இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பிறந்து சனி பகவானும் பயிற்சி ஆகிவிட்டார். திருக்கணித முறைப்படி வாக்கிய வேத பஞ்சாங்கத்தில் சனி பகவானுடைய கூற்று இன்னும் இடமாற்றம் ஆகவில்லை. அதையும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ஆனால் இந்த சனி மாற்றம், ராகு கேது பயிற்சி, குரு பகவானுடைய மாற்றம், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன பார்வையா சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆச்சாரியார் முக்கியமான தகவலை கூறுகிறேன். அந்த வகையில நிர்வாக திறமை படைத்த சிம்மராசி அன்பர்கள், நிர்வாகத்திறன்னா இவங்க தான். ஒரு ஆளுமை, அரசாங்கம்னு வச்சுக்கிடலாம். நாள் முழுக்க பட்னியா இருந்தாலுமே காட்டிக்கவே மாட்டீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பிம்பம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான உயர்ந்த கோட்பாடோட வாழக்கூடிய சிம்மராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே, இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுதா? விலை உயர்ந்த சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு. அதே போல அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியும் இந்த ஆண்டு காத்திருக்கிறது. அதே போல தர்ம யோகம், கர்ம யோகம், பெயர் புகழ்ச்சி, இதெல்லாம் இந்த ஆண்டு உண்டு. அதே போல மனதுக்குள்ள ஆன்மீக சிந்தனையெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு உயர்வான ஒரு சிந்தனையை தரும். எதிரிகள் இருந்தாலும் மறைஞ்சுக்குவான். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எதிரிகளே இல்லைன்னு சொல்லலாம். சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளே, திடீர் யோகம் உண்டு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திக்பலமும் உண்டு, திடீர் யோகமும் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. சரி, இத்தனை யோகங்கள் இருக்கிறது. இப்ப எந்த இடத்துல நமக்கு இந்த ஆண்டு நிதானமாகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமாக சின்ன சின்ன சண்டை, பெரிய சண்டையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது காரணத்தையும் கூறுறேன். அதே போல